என்னடா கிளாஸ் அதுற மாதிரி இருக்கு. என்னடா கேண்டீனே சாப்பிட்டு நீ? கிளாஸ்ல நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ உனக்கு ஈஸியா இருக்கு போச்சுக்கா. என்ன கஷ்டம் உனக்கு? மத்தவங்க இப்படித்தான் பேசுவாங்க சரியா? உனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்னா நீ உன்னை எப்படி பாக்குறேன்னு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் சரியா? மத்தவங்க பேசுனதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்கிறதுக்கு தேவையே கிடையாது. நான் போனதுக்கு அப்புறமா பாரு. பாட்டியை பத்தி இவ்வளவு அவ்வளவுதான் கிடைக்காம போய் போடுவா. போ மாதிரி இருக்கும். எதை மறைக்கிறீங்க? சும்மா சொல்லு, சும்மா சொல்லு. நீங்கள் கிளாஸில் ஓட்டிப்பில் என்ன பண்ணுறாங்க? குண்டா இருக்கிறது அது எல்லாருக்கும் இயற்கை வர்றது தான். இது குண்டா இருக்கிறது வந்து எல்லாருக்கும் சகசமாக தான் வரும். ஒரு சிலர் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, கேள்வி பண்ணுவாங்க. அதெல்லாம் மனசில் நினைக்கக்கூடாது, அதெல்லாம் மனசில் வச்சுக்கக்கூடாது. அவன் பாட்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். நீ பாட்டில் உன் வேலையை பார்த்தீங்கன்னா நீ ஃப்ரீயாக இருக்கணும் எப்பவுமே. சரிங்க, அது சொல்கிறானே டென்ஷனாகவே இருக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. சரி, அவன் பாட்டை சொல்லிட்டு போகிறான், நம்ம பாட்டில் போய்கிட்டே இருக்கணும். அப்படி வந்து நார்மல் ஆகிடும். அவனே ஒரு நாளைக்கு திருப்பி வரணும். என்ன சொன்னாலும் அவன் பாடுறான், அவன் பாட்டில் போகிறான்டா, போகவே பட மாட்டேங்க, நல்ல பையன்டான்னு அவனே வந்துடுவான். அவங்க சரியா? சரிங்க, கவலைப்படக்கூடாது. சரிங்க. எல்லாரும் ஏற்ற வரணும் தான். இதுக்குள்ள வந்து எல்லாரும் தலைசோட வரும். ஒரு சில ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, கேள்வி பண்ணுவாங்க. அதெல்லாம் மனசு நினைக்கக்கூடாது, அதெல்லாம் மனசு வச்சுக்கூடாது. அவன் சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறான், நீ மட்டும் உங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நீ ஃப்ரீயாக இருக்கணும் எப்பவுமே. அது சொல்கிறாங்க, டென்ஷனாக இருக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவன் சொல்லிட்டு போகிறான், நம்ம மட்டும் போயிட்டு இருக்கணும். அப்படி வந்து நார்மல் ஆகி அவனே ஒரு நாளைக்கு போகணும். என்ன சொன்னாலும் அவன் அவன் மட்டும் போகிறான், போக பண்ண மாட்டேங்க, நல்ல பையன் அவனே வந்துடுவாங்க. சரியா? சரிங்க, கவலைப்படக்கூடாது. என்ன கஷ்டம் உனக்கு? மத்தவங்க தான் பேசுவாங்க சரியா? உனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்? நீ உன்னை எப்படி பாக்குறது மட்டும் இம்பார்ட்டன்ஸ் சரியா? மத்தவங்க பேசுறதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்கிறதுக்கு தேவையே கிடையாது.